கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு முற்பகுதி அதாவது 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் 7ஆம் பாவம் களத்திர ஸ்தானத்தில் கேது. இது வந்து பாருங்க, நீங்கள் கும்பராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குரு. 2026 2026 முடிய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பாத சனியாகவே தான் இருக்காரு. ஆனால் குருனோட 9ஆம் பார்வை அவர் மேலே படியுது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2026ஆம் வருடம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். அது பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவாக நான் முதல் கொண்டு எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம் ஒன்று, இந்த புத்தாண்டாவது ஏதாவது நம்ம ராசிக்கு இவங்கெல்லாம் நல்லது சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்மளை கமெண்ட் பண்ணுறதுக்குனே பார்ப்பாங்க. இந்த வருஷமும் இவங்க நல்லது தான் சொல்ல போகிறாங்க, பெருசாக நம்மளுக்கு நல்லது நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம், இல்லைனா கமெண்ட் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்களும் உண்டு. நம்ம பொதுவாக வந்து பாருங்கள், எக்ஸாக்ரேட் பண்ணியும் சொல்கிறதில்ல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத மாற்றி சொல்கிறதும் இல்லை. உனக்கு ஜாக்பாட் அடிச்சிட்டோம் நீ கோட்டீஸ்வரன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறதில்ல. உள்ளதை உள்ளபடியே அப்படி தான் நான் சொல்லிட்டு வரேன். அதுக்காகவே நீங்கள் இந்த உருட்டு அப்படின்ற வார்த்தையெல்லாம் யாருக்கு வேணால் சொல்லுங்கள், எனக்கு சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் பிளானட்ரி பொசிஷன் வச்சு எந்த பாவத்தில் எந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வரேன். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இப்பயும் சொல்கிறேன். நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு நம்ம பலன்களுக்குள்ளே போயிடலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு முற்பகுதி அதாவது 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் எங்கே இருக்கார்? சனி பகவான் 2ஆம் பாவம் பாத சனியாக இருக்கார். சனி 7 நாட்டு சனியினுடைய கடைசி பகுதியில் இருக்கீங்க. சனி ஆல்மோஸ்ட் உங்களை எல்லாம் வச்சு செஞ்சுட்டு அவரே டயர்டாகி போய் உட்காந்துட்டு இருக்க ஒரு கதை தான். இப்போ இந்த காலகட்டம் ஒரு 100% உங்களுக்கு கெடுபலன்கள் கொடுப்பாரா? கண்டிப்பாக கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு 20 to 25% அதிகபட்சம், அவ்வளோதான். இருந்தாலும் சனிக்குன்னு உரிய மரியாதை நம்ம கொடுக்கணும். ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். பெரிய லெவலில் கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் அஷூரன்ஸ் நம்ம கொடுக்கக்கூடாது. ஆஃபீஸில் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும், ஃபேமிலிலையும் அமைதியாக தான் இருக்கணும், நம்மளோட நெய்பர்ஸோடும் கொஞ்சம் அமைதியான ஒரு உறவு முறை தான் மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் கவனம் இருக்கீங்க அப்படின்னா போதுமானது. பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ராகு 1ஆம் பாவம் சுயஸ்தானத்தில் ராகு என்ன பண்ணுவாங்க? குருனோட பார்வை இருக்குது. அப்போ பெருசாக நம்ம நெகட்டிவாக யோசிக்க வேணாம். ஆனால் இன்னும் சம்பாதிக்கணும், எப்படியாவது நம்ம குடும்பத்தை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும், நம்ம ஆள் ஆகணும், நம்ம சாதிக்கணும் இப்படின்ற எண்ணம்லாம் வரும். இதெல்லாம் நல்லது தான், பெருசாக கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. கேது 7ஆம் பாவம் களத்திர ஸ்தானத்தில் கேது. இது வந்து பாருங்கள், நீங்கள் கும்பராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஒரு இடைவெளி அப்படின்றது வரும். கும்பராசி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ஒரு பெரிய கேப் வரும். அந்த கேப் வரக்கூடாது அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கணும். நீங்கள் ஆண்களாக இருக்கீங்கன்னா உங்கள் மனைவி கிட்ட சொல்லணும், அம்மா வேலை ஃபுல்லும் இருக்குமா, நான் ராத்திரி பகலாக உழைச்சா மட்டும்தாம்மா உன்னை கம்ஃபர்ட்டாக வச்சுக்க முடியும், உனக்கு அழகாக பட்டுப்பட வாங்கி கொடுக்க முடியும், உனக்கு வீட்டுக்கு வேலைக்காரி வைக்க முடியும், உனக்கு வந்து முடியல அப்படின்னா ஹோட்டலில் ஃபுட்டு ஆர்டர் பண்ண முடியும், ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியுமா? நான் வேலை செய்யலைன்னா என்னம்மா பண்ண முடியும்? நம்ம எல்லாரும் கஷ்டப்பட வேண்டியதான். உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா சொல்லு, இதெல்லாம் வேண்டாம்னா விட நம்ம உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறது நல்லது. அதை புரிய வைக்காமல் நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையில் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க, ஐபேடோடவே இருக்கீங்க, லேப்டாப்போடவே இருக்கணும். உங்கள் மனைவி முடிவு பண்ணிப்பாங்க, அடடா இந்த மனுஷன் யார் கூடயோ கடலை போட்டுருக்காரு, நம்மளை ஏமாத்துறாரு, நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ண பார்க்குறாரு, நம்மளை அமைச்சிட்டு வராட்டங்குது, நம்மளை டிவோர்ஸ் பண்ணிட்டு வராட்டங்குது, இப்படி ஏகப்பட்ட சிந்தனைகள் அவங்களுக்குள்ளே ஓடும். இப்போ உண்மை என்ன அப்படின்றது புரிய வைங்க. ஒர்க் லோடு ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு அப்படின்றத புரிய வைங்க. இல்லை சம்பாதிக்கணுன்ற எண்ணம் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு அப்படின்றத புரிய வைங்க. ஆப்வியஸ்லி சம்பாதிக்கணுன்ற எண்ணம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். இதை புரிய வைக்கிறீங்க அப்படின் போது புரிஞ்சுப்பாங்க. குடும்பத்தில் குளறுபடி கிடையாது, இல்லைன்னா குடும்பத்தில் குளறுபடி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஒரு கேப் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஒரு கேப் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, ஒரு பிரிவினை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறீங்க அப்படின்னா புரிஞ்சுப்பாங்க. எந்த விதமான நெகட்டிவ் எஃபெக்டும் வராது. அதே மாதிரி உங்களோட பார்ட்னருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. லைஃப் பார்ட்னருக்கும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சரி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குரு. கும்பராசி அன்பர்கள் இது வரைக்கும் எத்துணை நல்ல கர்மாக்கள் செஞ்சுருக்கீங்க, அத்துணை நல்ல கர்மாக்களுக்கும் பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு. குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணுறீங்கன்னா நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை பேர் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு.
பிள்ளைங்களால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்த கும்பராசி என்பர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களால் ஒரு சந்தோஷம் அப்படின்றத அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு. குழந்தைங்க எப்படிம்மா ஸ்ரவன்குமாராக மாறிடுவாங்களா? பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து அழகாக தலையில் தூக்கி வச்சு தங்க தாம்பாளத்தில் தாங்குவாங்களா? அப்படிலாம் இல்லைங்க. இப்போ எந்த பேரண்ட்ஸும் அதெல்லாம் எதிர்பார்க்குறதே இல்லை. பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பேரண்ட்ஸ் இல்லைங்களா? எந்த பேரண்ட்ஸும் என் பிள்ளை எனக்கு அது செய்யணும், இது செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், செஞ்சாலும் குறை கண்டுபிடிக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இந்த காலகட்டத்தில் கிடையாது. அதெல்லாம் மாறி போச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்மலாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க நல்லா இருந்தால் நம்மளுக்கு போதும் அப்படிப்பட்ட மைண்ட் செட்டு தான் பெரும்பாலான பர்சனாலிட்டிஸ்க்கு இருக்குது. இப்போ ஏஜ் குரூப்பில் அந்த மாதிரி தான் நினைப்பீங்க இல்லையா? நம்ம குழந்தை வந்து நல்லா இருந்தால் போதும் ஐயா, நம்ம வாழ்ந்தால் மட்டும் வாழ்க்கையா, நம்ம வாழ்ந்தது சாதித்தது நம்ம பிள்ளை நம்மளை விட ஒரு படி மேலே சாதிக்கணும். இதுதான் நம்மளை மாதிரி எல்லா பர்சனாலிட்டிஸ்க்கும் ஒரு மிடில் ஏஜ் குரூப்பில் இருக்க தாய்மார்களுக்கு எண்ணம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கும் அப்படிப்பட்ட எண்ணம் தான் இருக்குது. காலம் மாறி போச்சு. ஸோ நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும், அந்த பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, அதுக்கான ஒரு பிராப்தத்தை குரு பகவானே ஏற்படுத்தி கொடுப்பார். இது ஒரு பெரிய ப்ளஸ். இது முற்பகுதிங்க. இப்போ பிற்பகுதிக்கு வரீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1/6/2026 2026 முடிய சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா பாத சனியாகவே தான் இருக்கார். ஆனால் குருனோட 9ஆம் பார்வை அவர் மேலே படியுது. அப்போ சனி ஆல்மோஸ்ட் அமைதியாகிடுறார், நல்லிஃபை ஆகிடுறார். இந்த நல்லிஃபைனா என்னென்னா, நான் ஒரு வீடியோவில் ஏதோ ஒரு சேனலில் சொல்லியிருந்தேன். நல்லிஃபை அப்படின்போது இந்த நல்லிஃபை கில்லிஃபைலாம் வேணாங்க, தமிழில் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஏங்க தமிழில் பேசிகிட்டே இருக்கும்போது ஒத்த வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை வராதா இல்லைங்களா? ஏதோ ஒரு வைத்தியராக ஒரு டாக்டராக 1-2 வார்த்தை கூட இங்கிலீஷ் பேசக்கூடாது. என்ன இப்படியெல்லாம் கமெண்ட் போடுறீங்க? சரி, ஓகே, கமெண்ட் போட்டால் நானே வந்து பாருங்கள் பெரும்பாலும் ஆங்கில சொற்கள் பயன்படுத்துறதே இல்லை. ஏதோ ஒன்று தெரியாமல் வந்துருச்சுன்னா கூட அது என்ன நல்லிஃபை தங்கிலீஷ் அப்படின்றாங்க. அது தங்கிலீஷ்லாம் கிடையாது, அது இங்கிலீஷ். அது கூட அவங்களுக்கு தெரியல, ஆனால் கமெண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். முதல்ல கமெண்ட் ஒருத்தவங்களை பற்றி போடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நல்ல நாலேஜ் இருக்கா, அப்போ தான் நம்ம கமெண்ட் போடணும். ஒரு ஃபோன் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கச்சா முச்சான்னு கமெண்ட்லாம் போடக்கூடாது. ஆக அதுக்கு தான் நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். அமைதி ஆகிடுவார், பிரீத்தி ஆகிடுவார் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் 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 அப்படின்னு போடலாங்க. நிறைய ப்ளஸ் போடலாம். அதுக்கப்புறம் ராகு பகவான் 1ஆம் பாவம், ஆனால் குருனோட பார்வை இல்லை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பொதுவாக ராகு 1 அப்படின் போது இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணம் வரும். அது எந்த விதத்தில்? காதலும் வேணும்னு தோணும், காமமும் வேணும்னு தோணும், எனக்கு நிறைய வசதி வாய்ப்பு வேணும், நான் குறுக்கு வழியில் பணத்தை சம்பாதிக்கணும். நெகட்டிவ் ஒரு ஆஸ்பெக்டை நம்ம கையாளுறதுக்கான பிராப்தம் உண்டு, வாய்ப்பு உண்டு. கும்பம் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் கிடையாது. இருந்தாலும் ராகு அந்த மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்துவா. அதனால் பிளானட் சொல்லக்கூடிய விஷயத்த நான் சொல்கிறேன். என்னங்க நீங்கள் கும்பத்தை கேவலப்படுத்திட்டீங்க, கும்பம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு யாரும் கமெண்ட்லாம் போடக்கூடாது. எந்த ராசியும் யாரும் கேவலப்படுத்த முடியாது. எல்லா ராசிகளையும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. எப்படி அப்படின்னா, சூழ்நிலை நம்மளை கெட்டவங்களாக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதில் மட்டும் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. கேது சேம் பொசிஷன். கேதுவில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. குரு பகவான் 6ஆம் பாவம். கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்றது குரு பகவான் ரொம்ப ஸ்திரமாக இருக்கார். ஸோ அது எல்லாமே நடக்கும், கவலை வேண்டாம். ஆக கும்பராசி அன்பர்களுக்கு முற்பகுதி நல்லா இருக்கா, பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா, பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்குங்க. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன், கோச்சார பலன். பொதுவாக கோச்சார பலன் 40 to 50%, சுய ஜாதகம் 50%. இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா எங்கள் ராசிக்கு நீங்கள் நல்லதாக தான் சொல்லியிருக்கீங்க, அம்மா எங்கள் ராசிக்கு ஒரு சில கெட்டது நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆனால் எங்கள் சுய ஜாதக பிரகாரம் நல்லது இன்னும் சேர்த்து நடக்குமா, கெட்டது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இப்படி பலவிதமான சூக்ஷமங்களை நிறைஞ்சது தான் உங்கள் ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்தா அத்துணையும் தெரியும். ஆக என் ஜாதகத்தை நான் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.